ஹலோ பியூட்டிஃபுல் லேடீஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க என்னான்ட்டு காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி என்னோட ரிக்வெஸ்ட் என்னென்னா, எனக்கு வந்து நான் ஆந்திரா பொண்ணு இல்லையா, ஸோ அதனால் வந்து தமிழ் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். நீங்கள் தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி என்னை வந்து சப்போர்ட் பண்ணணும். ஸோ இன்றைக்கி சாட்டர்டே இல்லையா, என்னென்னா சாட்டர்டே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாட்டர்டே கார்ட்டூன் வீடியோ போட போகிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் வந்து சொல்லியிருக்கிறேன் இல்லையா. வெறும் சமையல்னால் சில பேருக்கு வந்து போர் அடிக்கும். அதனால் வந்து நம்ம வீக்கெண்டில் என்ன பண்ணலான்னா, கார்டன் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். சூப்பராக இருக்குங்க கார்டன் பண்ணால், ஒரு மைண்ட் ரிலீஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு எப்போவே சமையல் பண்ணி வீட்டில் டென்ஷன் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, எல்லார் வீட்டிலும் இருக்கிறது தான். இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் செடிக்கிட்ட போய் ஒரு 5 நிமிஷம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணாவே அந்த ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து வேறு லெவலுங்க. சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நான் வந்து லாஸ்ட்டு ஒரு 3 வீக்ஸ் முன்னாடி வந்து 2 வீக்ஸ் நினைக்கிறேன், சில சீடு வந்து நான் வச்சுட்டேன். அது வந்து செடியாக வந்திருக்கு. இதெல்லாமே பொடலங்காய், அப்புறம் வந்து பீர்க்கங்காய், மல்லி சீட்ஸு, அப்புறம் வந்து இது என்ன அவரைக்காய் சீடு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருக்கேங்க. வெண்டைக்காய், கத்திரிக்காய் இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சீடு வச்சுருக்கிறேன். அது வந்து என்னென்னா செடியாக வந்திருக்கு. ஆனால் இந்த பீர்க்கங்காய் மட்டும் எங்கெங்கேயோ சீடு வந்து விழுந்து எங்கே பார்த்தாலும் பீர்க்கங்காய் செடி தான் வந்திருக்குது. நம்ம தேவையான அளவுக்கு இருந்துட்டு மீதி செடி வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ வந்து இங்கே பாருங்கள், செடி எல்லாமே இதெல்லாமே பீர்க்கங்காய் செடி தாங்க. செடி எல்லாமே ஜென்ரேட் ஆகிடுச்சு, சீடு எல்லாமே ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஆனால் வந்து அவ்வளோ ஹெல்த்தியாக வரல. பார்ப்போம் எப்படி வருவான்ட்டு. இது எல்லாமே வெண்டைக்காய் சீடுங்க. இது வந்து கடையிலேருந்து அதை ஷாப்பில் இருந்து வாங்கின்னு வந்தால் சீடு தாங்க இது. அதனால் வந்து எப்படி வரும் என்னான்ட்டு எனக்கு தெரியல. இது எல்லாமே கத்திரிக்காய் சீடு. கத்திரிக்காயும் போட்டுவிட்டேன். இதிலவே எனக்கு தெரியாமல் கீழேயே போட்டிருந்தேன், அழகாக வந்திருக்கும். இப்போ வந்து இதில் போட்டதுனால திருப்பி நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும் கீழே. அதனால் வந்து இந்த வேஸ்ட் இருக்கும் இல்லையா, க்ளீன் பண்ணுறது தான் ரொம்ப வேலையாக இருக்குங்க. இது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் ஆந்திராவில் இது வந்து கொஞ்சம் புதுசு. அதனால் வந்து என்னென்னா, இந்த காய் வந்து ஒரு குழம்பு பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அதுதான் உங்களோட ஸ்பெஷாலிட்டி இல்லையா இது. ஸோ அதனால் வந்து இது சுண்டைக்காய் செடிங்க. இது சுண்டைக்காய் வந்து செடி பூரா நல்லா காய் இருக்குது. சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே. என்னென்னா நம்ம சாப்பிட்லன்னா கூட அது வந்து பார்த்தா நம்ம வந்து ஃபீல் பண்ணால் அது வந்து சூப்பராக அந்த ஃபீலிங்கே வந்து நெக்ஸ்ட் லெவலில் இருக்குங்க. இது வந்து அவரைக்காய் சீடு போட்டேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த அவரைக்காய் சீடு வந்து நல்லாவே வந்திருக்குங்க. அவரைக்காய் வந்து ஒரு வாட்டி நம்மளுக்கு அந்த காய் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா சூப்பராகவே வந்து நம்மளுக்கு அந்த ஹார்வெஸ்ட் வரும். சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு கூட நம்ம கையோட நம்ம வளர்த்தி இது மாதிரி பண்ணி சாப்பிட்ணுன்னா எவ்வளவோ நல்லது. அப்படியே சந்தோஷமாக தான் இருக்கும். இந்த செடி மட்டும் கொஞ்சம் ஹெல்த்தியாக தான் வந்திருக்கு. என்னென்னா மழை பெஞ்சதுனால எல்லா செடிக்கும் இதாக பூச்சி மாதிரி எஃபெக்ட் ஆகிருக்கு. நம்ம வந்து இதுக்கு ஏதோ ஒன்று சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம் இருக்குது என்கிட்ட. ஆனால் வந்து பண்ணறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் இல்லை, பண்ணி தான் செய்யணும். பார்ப்போம். இது வந்து பொடலங்காய் செடிங்க. அதான் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, புல்லக்காவோ என்னமோ சொல்லுவீங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு காய் மட்டும், இது பழைய செடிங்க, இப்போ வச்ச செடி கிடையாது. பழைய செடி இருந்தது, அது எடுக்காமல் அப்படியே வச்சிட்டோம். எதுக்குன்னா ஆல்ரெடி பிஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது அங்கங்கே. சரி பிஞ்சு இருக்குது இல்லையா, அதனால் ஏன் எடுக்கணும், வந்த வரைக்கும் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். ஸோ அதனால் வந்து ஒரு காய் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக என் கண்ணு முன்னாடி வந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இது பார்க்கும்போதும். ஆனால் நான் வந்து பொடலங்காய் அவ்வளோவா சாப்பிட மாட்டேன். இப்போ இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை பொடலங்காய். இருந்தாலும் அந்த செடிக்கு காய் பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இதுவே இல்லை, ஒரு பூவாக இருக்கட்டும், இல்லை ஒரு காயாக இருக்கட்டும், ஒரு ஃப்ரூட்டாக இருக்கட்டும், எனக்கு ரொம்பவே சந்தோஷம். நான் வந்து ஊருக்கு போனாலும் எந்த தோட்டையிலோ காய் விற்கிறாங்க அப்படின்னு கேட்டுட்டு தான் நான் வந்து ஊரில் வந்து தோட்டையிலோ நான் ஒரு ட்ரிப்பு மாதிரி நான் போவேன்.
பார்த்தீங்க இல்லையா, இங்கே ஒரு 2 பிஞ்சு பொடலங்காய் பிஞ்சு இருக்குது. அது வந்து நல்லா காய் பெருசாகும். இப்போ வந்து இங்கே வந்து ஒரு பப்பாயா செடி இருக்குங்க. இது வந்து ரொம்ப குட்டி, என்னோட ஹைட்டு கூட இல்லை. அது வந்து எனக்கு ஒரு பாதி ஹைட் தான் இருந்தது. இருந்தாலும் காய் பாருங்கள் இவ்வளோ வந்திருக்குது. நல்லா ஹெல்த்தியாக இருக்குங்க இந்த பப்பாயா செடி. ஓரமாக இருக்கிறதுனால அது பாட்டுக்கு அது தானாக வேலை செய்யுது. எதுவும் டிஸ்டர்ப் இல்லாமல் அது பாட்டுக்கு அது நல்லா ஃப்ரீயாக வாழுது போல். அதனால வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த செடி மட்டும். இது பார்க்கும்போது காயெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பாருங்கள் எவ்வளோ காய் வந்திருக்குதுன்னு பாருங்கள் நீங்களே. இங்கே பக்கத்தில் வந்து ஒரு கருவேப்பிலை செடி இருக்குதுங்க. கருவேப்பிலை செடி வந்து ரொம்பவே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆனால் வந்து ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்குது. இது வந்து நாட்டு செடிங்க, ஹைப்ரிட் செடி கிடையாது நம்மளுக்கு. நாட்டு செடிக்கு வந்து எப்போவுமே அந்த சீடு இருந்தாலும் அந்த காய் இருந்தாலும் ரொம்ப நல்லது. கருவேப்பிலை ஸ்மெல் தொட்டாவே அவ்வளோ ஸ்மெல் வருது. இங்கே வந்து ஒரு ரோஸ் செடி இருக்குது. ரோஸ் செடி கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. எவ்வளோ மொட்டை வந்திருக்கு பாருங்கள். நல்லா மழை பெஞ்சதுனால நல்லா வந்து இருக்குது செடி. பார்க்குறதுக்கே அழகாக இருந்தது. இப்போது இங்கே வந்து செம்பருத்தி செடியெல்லாம் நான் காட்ட போகிறேன். செம்பருத்தி செடி வந்து ஒரு 4 டைப் ஆஃப் செம்பருத்தி செடி இருக்குது. இதில் வந்து என்னென்ன பூ என்னென்னு சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியாது. நான் வந்து தெலுங்கில் சொல்லுவேன். இது வந்து கண்ட மந்தாரம் சொல்லுவோம் நாங்கள். நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து கண்ட மந்தாரம். ஆனால் பெல் இருக்கு இல்லையா, பெல் அது மாதிரி கண்ட மந்தாரம்னு நாங்கள் சொல்லுவோம். இது மாதிரி இருக்கும், கண்ட மாதிரி தொங்கிட்டே இருக்கும் இது. அதனால் வந்து கண்ட மந்தாரம்னு சொல்லுவோம். நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்களா, தொட்ட உடனே கீழே விழுந்தது. உங்களுக்கு காட்டுற பாருங்கள் எப்படி இருக்குது என்னான்ட்டு. ஃப்ளவர் வந்து ரொம்ப அழகாகவே இருக்குங்க. ஃப்ளவர்ஸ் எப்போவுமே அழகாக தான் இருக்கும். என்னென்னா ஃப்ளவர்ஸ் வந்து லேடிஸ் இல்லையா, ஸோ அதனால் வந்து எப்போவுமே அழகாக தான் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கா. நம்ம தோட்டையில் நம்ம கார்டனில் வந்த பூ வந்து வச்சு நம்ம பூஜை பண்ணால் அந்த திருப்தியே வேறு லெவலுங்க, சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு மந்தாரமும் இருக்குது. ஒரு 4 கலர் இருக்குங்க, 4 5 கலர் இருக்கும். ஆனால் சூப்பராக இருக்குது. இது மட்டும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த பூ பார்க்குறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ரொம்ப ரேரில் இது வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து ஒரு திக்கான ஃப்ளவர். இது வந்து ரொம்ப ரெட்டிஷாக இருக்கும். ஃபைனலாக இது வந்து பொன்னாங்கல் கீரை மட்டும் அவ்வளோ வந்திருக்கு நல்லாவே. ஃபைனலாக வந்து நம்மளுக்கு தோட்டம் வந்து கார்டன் வந்து இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதனால் வந்து நம்ம வந்து இந்த கொஞ்சம் கொஞ்சமாக நெக்ஸ்ட் வீக்கில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணணும்னா க்ளீன் பண்ணிகிட்டே வரணும். இது எல்லாமே வேஸ்ட் எல்லாமே எடுத்துகிட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்டே வந்துட்டோம்னா கார்டன் வந்து நம்மளுக்கு அழகாக ரெடி ஆகிடும். அதெல்லாம் பண்ணணுங்க, பண்ணலாம். கொஞ்சம் நிதானமாக பண்ணலாம். ஒரே வாட்டினா கொஞ்சம் கஷ்டம். இப்போ பாருங்கள் தூரத்தில் இருந்து கூட நம்மளுக்கு இந்த பொடலங்காய் எவ்வளோ அழகாக தெரியுதோ. பார்க்குறதுக்கே அந்த செடிக்கு நம்ம சாப்பிட்றோமோ இல்லையோ, அதை செடிக்கு பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கும் அப்படி தானே? எல்லாருக்கும் பார்க்குறதுக்கு வந்து ஒரு அழகாக தான் இருக்கும். இது வந்து சுண்டக்காய் செடி எவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்கள். இதெல்லாமே காலி பிளேஸ் தான். இதெல்லாம் நல்லா பண்ணிட்டோன்னா சூப்பராக நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு மொட்டை காமிச்சேன் இல்லையா, அந்த மொட்டையோட பூ தான் இது. இது வந்து ரொம்ப கலர் வந்து அவ்வளோ குங்கும கலர் இருக்குங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது வந்து ஒன்று வச்சாவே சாமிக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அவ்வளோ நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. பார்த்தீங்க இல்லையா எவ்வளோ என்னென்னா ஒரு பெரியா இருக்குது இல்லையா பூ, அதனால் ஒன்று வச்சாவே போதும். இது வந்து வெங்காய கலருங்க. இந்த வெங்காய கலர் கூட அதே ஷேப்பில் தான் வரும். பூ வந்து அப்படி தான் இருக்கும். பாருங்கள் காட்டுறேன். இதாங்க இது மாதிரி வரும் அந்த பூ கூட. என்னென்னா காலையிலவே சாமிக்காக நாங்கள் என்ன எடுத்துட்டோம் பூ, அதனால் வந்து தனியாக தான் உங்களுக்கு காட்டுட்டு இருக்கேன். எப்படி இருக்குது அவ்வளோதான். இந்த செம்பருத்தி பூ இன்னொன்று இருக்குது. அது வந்து மொட்டையும் இல்லை பூவும் இல்லை. அதனால் வந்து அதையும் நான் வந்து காட்டல. அது வந்து வெறும் ஒரு லேயர் தான் வரும். அது வந்து ஒரு லேயரும் ரெட் கலர் ஃப்ளவர் அது. அதனால் வந்து அதையும் உங்களுக்கு காட்டல. கார்டன் வீடியோ பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.